அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாள்ல நம்ம மனசுல இருக்கக்கூடிய அனைத்து ஹாஜத்தையும் நமக்கு நாளை ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னதாகவே பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான 9 திக்ர்களை தான் பார்க்க போறோம். இந்த நாளை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கு. இன்றைக்கு நம்மள நிறைய பேரு ரமலான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான அமல்களையுமே செய்யறது கிடையாது. ரமலான்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு அமல் செய்வாங்க. ரமலான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னமோ விடுதலை கிடைச்ச மாதிரி எல்லா அமல்களையுமே தூக்கி போட்டுட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில நிறைய முசீபத்துக்கள் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். நான் பிரச்சனையை தீர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமல்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அமல்களோட சேர்க்கப்பட்டது தான் நம்மளோட வாழ்க்கை. இதை நம்ம எல்லாருமே கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுலயும் இந்த மாதிரி வியாழன் வெள்ளிக்கிழமை சிறந்த நாட்கள் அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்த நாட்களை எல்லாம் நம்ம வீணடிக்கவே கூடாது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு அமல் வளமையாக நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதும். அதற்கு அல்லாஹ் நமக்கு பெரிய நியாமத்தை நமக்கு தருவான். அதனால இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையை சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன அமல்களையாவது செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களோட துஆவை கேளுங்க. துஆனா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ கேளுங்க. எது நடந்தா நீங்க ரொம்ப நிம்மதியா இருப்பீங்களோ அதை பத்தி அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சீரா மாத்துவான். உங்களோட வாழ்க்கையில எந்த துன்பமும் இருக்காது, எந்த முசீபத்தும் இருக்காது, எந்த பிரச்சனையும், எந்த ஒரு திடீர் ஆபத்துக்களும், திடீர் நோய் இந்த மாதிரி எதுவுமே வராது. நீங்க ரொம்ப ராஹத்தா நிம்மதியா இருக்கலாம். எனவே இன்றைக்கு நம்ம பார்க்க போறது துஆவை உடனே கபூலாக்கக்கூடிய மகத்தான 9 திக்ர். இந்த 9ல இருந்து 1 தேர்ந்தெடுத்து நீங்க ஓதுனாலே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட துஆவை அல்லாஹ் உடனே கபூலாக்குவான். ஆனா இந்த 9யும் சேர்த்து ஓதுறீங்க அப்படின்னா சுபஹானல்லாஹ் நீங்க அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துஆ கபூலாகக்கூடிய அம்சங்கள் நிறைந்தது. சிறந்த திக்ர் இருக்கு, சிறந்த கலிமா இருக்கு, சிறந்த குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்கு, சிறந்த இஸ்திக்ஃபார் இருக்கு, சிறந்த ஸலவாத் இருக்கு. அல்லாஹ்வை புகழக்கூடிய தலைமையான வார்த்தையும் இருக்கு. இன்னும் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய திக்ரும் இருக்கு. இன்னும் நம்மளோட கவலை, கஷ்டத்தை எல்லாம் லேசாக்கிறதுக்கான வார்த்தையும் இருக்கு. துஆவை உடனே அங்கீகரிக்கக்கூடிய வார்த்தையும் இதில் இருக்கு. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அதனால கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா இன்றைக்கு மக்ரிப் தொழுதுட்டு இந்த 9 திக்ரையும் வெறும் 3 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. நாளை ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னதாகவே எங்களுடைய கஷ்டங்களை நீ லேசாக்கிறியா அல்லாஹ். நாளை ஜுமாவுடைய தொழுகை நான் தொழுகும் போது கண்டிப்பா அதற்காக நான் நன்றி செலுத்தக்கூடியவளா நான் இருக்கணும். எனக்கு பதில் கிடைத்த சந்தோஷத்துல நான் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு துஆவோட இந்த திக்ரை நம்ம ஓதலாம். இப்போ அந்த திக்ர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் திக்ரு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். சிறந்த கலிமா, சிறந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மை அல்லாஹ் தர்றான். ஏராளமான சிறப்புண்டு. இதுதான் நம்மளோட நன்மை தீமை நிற்கக்கூடிய தராசை கனப்படுத்தக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சதக்கா செய்த நற்கூலி அல்லாஹ் தர்றான். கண்டிப்பா இந்த கலிமாவை 3 தடவை ஊதிக்கோங்க. அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். இந்த வசனத்தையும் நீங்க கண்டிப்பா 3 தடவை ஓதிக்கோங்க. இது துஆவை உடனே அங்கீகரிக்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹுவை புகழக்கூடிய தலைமையான வார்த்தை. இன்னும் இது துஆ கபூலாகக்கூடிய அம்சம் கொண்டது. சிறந்த அல்லாஹ்வினுடைய இஸ்முல் ஆலம் கொண்ட வார்த்தை. அதனால கண்டிப்பா நீங்க இதையும் ஓதிக்கோங்க. அடுத்தது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். மலக்குமார்களுடைய உணவு, மலக்குமார்கள் எந்நேரமும் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான். இதை 3 தடவை சொன்னாலே அல்லாஹ் தஆலா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிச்சிருவான். இதற்கு ஏராளமான சிறப்புண்டு. இதையும் நீங்க 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் லேசாக்கக்கூடிய லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இது எல்லா தேவைகளுக்குமே போதுமானது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இதையும் இன்றைக்கு 3 தடவை ஓதிக்கோங்க.
அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா திருக்கலிமா. இது இல்லாம நம்ம இல்ல. இது இல்லாம உலகமே இல்ல. இது இல்லாம நமக்கு மறுமையும் கிடையாது. அதனால கண்டிப்பா இந்த கலிமாவ நீங்க ஓதிக்கோங்க. இது இம்மை, மறுமை வாழ்க்கைய நமக்கு மாற்றி அமைக்கக்கூடியது. அதனால இத மறக்காம ஓதுங்க. அடுத்தது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். துவாவ கபூலாக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிற அற்புதமான குர்ஆனுடைய வசனம். நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது. இதை ஓதி நம்மள யாருக்குமே பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லோருமே இதை ஓதி பலன் அடைஞ்சிருப்போம். அதனால கண்டிப்பா இதையும் நீங்க 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. இதுவும் சிறந்த இஸ்திக்ஃபார் தான். ஏன்னா இதுல ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய பெயர் இருக்கு. இதை 3 தடவை ஓதுனாலே கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். நம்மளோட சிரமங்கள், கவலை, கஷ்டம் எல்லாம் நீக்கப்படும். இன்னும் நமக்கு வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும். செல்வத்தை பறக்கத்தான் கொடுக்கும். உங்களோட ஒவ்வொரு தாங்க முடியாத சூழ்நிலைகள்ல இருந்தும் இது உங்களுக்கு தீர்வை தரும். அதனால கண்டிப்பா இதையும் நீங்க ஒதுக்கோங்க. அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற கலிமா. இது கலிமா மட்டும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை. இதுவும் நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ். இதை இன்றைக்கு ஓதுறதுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்தாலே பெரிய விஷயம்தான். அவ்வளவு நன்மைகளையும் அவ்வளவு பலன்களையும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு கலிமா. கண்டிப்பா இதையும் நீங்க 3 தடவை ஓதிக்கோங்க. இறுதியாக அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. இந்த ஸலவாத்தையும் நீங்க 3 தடவை ஓதிக்கோங்க. ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாலே வியாழன்லேருந்து தொடங்கி வெள்ளிக்கிழமை இஷா வரைக்கும் நம்ம எந்த அளவு முடியுதோ அந்த அளவு ஸலவாத்தை அதிகப்படுத்தணும். கண்டிப்பாக இந்த ஸலவாத்தை 3 தடவை ஓதிக்கோங்க. இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட குடும்பத்திற்கே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொடுக்கக்கூடியது. அதனால இன்றைய தினம் ஓதுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 9 மே ரொம்ப சிறந்தது. அதனால இதை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் மறக்காமல் உங்களோட தேவைகளை கேளுங்க. நாளை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையவே மாற்றிருப்பான். நிறைய சூழ்நிலைகளை மாற்றிருப்பான். நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். மேலும் இந்த ஒரு பதிவை கண்டிப்பாக நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் ஒவ்வொரு தேவைகளுக்கும் உங்களுக்கு வஜீஃபா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க. மேலும் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய கூந்தல் வளர்ச்சி தைலம் நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மூலிகை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூலிகை வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சீயக்காய் தூள் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது உங்களோட முகத்தை 5 நிமிஷத்தில் அழகாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் இருக்குது. இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதை ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு நீங்கள் முகத்தை கழுவிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களோட முகம் ரொம்ப க்ளோயிங்காக அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட உடல் பராமரிப்புக்காக இருந்தாலும் சரி, அல்லது நாட்பட்ட பிம்பிள்ஸ், நாட்பட்ட கருவளையம் இதெல்லாமே நீங்கணும் அப்படின்னா நம்மளோட நலங்கமாகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களோட ஆரோக்கியத்திற்காக மில்லட் மிக்ஸ் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.